தஞ்சாவூரில் மாமூல் தர மறுத்ததால் கடப்பாரையுடன் வந்து பேக்கரி கடையை அடித்து உடைத்து உரிமையாளரை ரவுடி மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ரவுடி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மாமூல் கொடுக்கவில்லை என்றால் பேக்கரியை துவம்சம் செய்து விடுவேன் என கடப்பாறையுடன் ரவுடி கதகடியாடிய காட்சிகள் தான் இவை. பொதுமக்கள் பலர் கூடியிருக்கும் போதே கண்ணாடி பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு சாவகாசமாக சென்ற ரவுடி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தஞ்சை கொடிமரத்து மூலை பகுதியில் சந்தோஷ் என்பவர் பேக்கரியுடன் சேர்த்து டீ கடை ஒன்றையும் நடத்தி வருகிறார். கடந்த 12ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் பேக்கரிக்கு வந்த ரவுடி சீனிவாசன் மரியாதையாக மாமூல் கொடுத்து விடு என கூறி மிரட்டியிருக்கிறார். கடை உரிமையாளர் சந்தோஷ் அதற்கு மறுப்பு தெரிவிக்க கடும் ஆத்திரமடைந்த அவர் கீழே கிடந்த கல்லை எடுத்து கடைக்குள் வீசிவிட்டு ஆத்திரத்துடன் சென்றுள்ளார். சாதாரணமாக பேசினால் அது தகராறு, தண்ணி அடித்து விட்டு வந்து பேசினால் தான் அது வரலாறு என கூறியபடி சென்றவர் போதையில் வந்து ஒரு வழி செய்கிறேன் என சவால் விட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து போதையில் கையில் கடப்பாறையுடன் வந்த அவர் கடும் மிரட்டல் விடுத்ததுடன் கடையில் இருந்த கண்ணாடி பாட்டில்களை அடித்து உடைத்தார். இந்த சம்பவம் அனைத்தும் கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக பேக்கரி உரிமையாளர் சந்தோஷ் சிசிடிவி ஆதாரத்துடன் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பதிவு செய்த போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்தனர். பின்னர் அவரை ஜாமீனில் வெளியே விட்டுள்ளனர். மாமூல் கேட்டு பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவத்தால் அப்பகுதி வியாபாரிகள் அச்சத்தில் உள்ளனர்.